வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி புரட்டாசி 4வது சனிக்கிழமை லாஸ்ட்டு வாரங்கிறதுனால கோயிலுக்கு போயிருந்தோம். சாயங்காலம் காலையில் போயிட்டு பக்கத்தில் தோட்டத்தில் உள்ள தக்காளி பறிக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் வீட்டெல்லாம் தொடச்சி குளிச்சு முழுவி கையில் எண்ணெய் தேங்காய் பழம் எடுத்துகிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டேன். ரொம்ப தூரம்லாம் இல்லை, நம்ம தெருவில் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோவில் தான். அங்கே தீபார்த்தனைகள்லாம் செய்கிறதுக்கு சாமியெலாம் அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. சப்பரம் வீதி உள்ள வந்துக்கிட்டு இருந்துச்சு. சரி, அதுக்குள்ளே போய் நம்ம விளக்கு போட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு விளக்கு போட போயிருந்தோம். இன்னும் நிறைய பேர் தீபமெல்லாம் போகிறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. சாமி ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கவே கண் கோடி வேணும். ரொம்பவே இன்றைக்கி நல்லபடியாக சாமி தரிசனம் பண்ணி என்னோட மனசில் உள்ள குறைகள் எல்லாத்தையும் சொல்லி என்னென்ன எனக்கு தேவையோ எல்லாத்தையும் திருப்தியாக நல்லா கடவுள்கிட்ட வேண்டி கேட்டுக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் நிம்மதியாக உட்காந்து கோயிலில் சாமி கும்பிட்டு வந்தேன். மாலையெல்லாம் ரொம்ப அழகாகவே செஞ்சு வச்சுருந்தாங்க. இன்னும் நிறைய பூ கொஞ்சம் கட்டுற மாதிரி இருந்துச்சு, அதுமாதிரி கட்டிலாம் வச்சுருந்தாங்க. தேங்காய் பழம் பூ எல்லாம் வச்சுருந்தாங்க, எல்லாருமே அர்ச்சனைக்காக. இன்னும் சப்பரம் ஊருக்குள்ளே பாதி தூரம் தான் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. எல்லாம் முடித்து கோவிலுக்குள்ளே வந்த பிறகு தான் தீபாராதனை காட்டி அபிஷேகம்லாம் பண்ணி வச்சுருக்கிறத தீபாராதனை காட்டி சாமி கும்பிடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் அதுக்குள்ளே கோவிலில் விளக்கு போட்டு கோவிலை சுற்றி பிரகாரத்தை சுற்றி வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா கோயிலெல்லாம் உட்காந்துருக்காங்க. என் பையன் வேறு செல்லுவேன்னு கேட்டுகிட்டு இருந்தான்னு சொன்னால சரி சின்னதாக ஒரு செல்லில் வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே நான் அவங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணிவிட்டேன். அவன்கிட்ட தம்பிகிட்டே செல்லை கொடுத்துட்டேன். இன்றைக்கி எங்களுக்கு டால் ரொம்ப நல்லா போணுச்சு. சாயங்காலமாக போயிட்டு பெருமாளை தரிசனம் பண்ணது மனசுக்கு ரொம்பவே நிறைவாக இருந்துச்சு. யாரெல்லாம் இன்றைக்கி புரட்டாசி சனிக்கிழமை கோயிலுக்கு போனீங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய்.